ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 4th எபிசோட் பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கிம் இருக்கான்ல, மாயாவை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பான். அதுக்கு மாயா வந்துட்டு சொல்லும், இது என்னோட தப்பு இல்லைப்பா, இங்கே இருக்க கம்ப்யூட்டர் தான் வந்துட்டு ஏதோ கோளாறு பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இப்படிலாம் பண்ணாது, ஆனால் அது இப்படி பண்ணிடுச்சு, என்னோட தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கிம் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடும். உன்னை வந்துட்டு நான் மேல் லோகத்தில் வந்து போட்டு கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அதெல்லாம் பண்ணாத ப்ளீஸ், நான் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக வர மூஞ்சி வச்சுட்டு இருக்கோம். நீ வேணும்னா இங்கே மேலே வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிம்பல் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவான். ஒழுங்கு மரியாதை நீ பண்ண வேலையை நீ தான் சரி பண்ணும், என்னை வந்துட்டு யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நீ வந்துட்டு ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான். இந்த எல்லா விஷயத்தையும் இந்த சீனியர் இருக்கான்ல ஸ்பை, இவன் வந்து கேட்டுட்டு சாக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், இந்த மாதிரி உங்க தம்பி இல்ல ஐடென்டிஃபை மறைச்சு வாழ போறானா, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் சா வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். ஓ அந்த நாய் வந்துருச்சா, என் கூட மோதி பார்க்கலாம்னு நினைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல சூஜா இருப்பான். எந்த நாயி, நான் வேணா ட்ரெயின் பண்ணட்டா, என்கிட்ட அமுச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அந்த நாயை நான் தான் ட்ரெயின் பண்ணோம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஜா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான் அவன். அடுத்து யூனாவை காட்டுவாங்க. யூனா வந்துட்டு ஹேண்ட் கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த மாதிரி எந்த தைரியத்துல நீங்க வந்த, உன் அண்ணனே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் செத்து போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்து போனான், நீங்க ஒன்னும் அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவான் அவன். அதுவும் இல்லாம இது மொத்தமா உங்களுக்கு வச்ச ட்ராப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இந்த மாதிரி இப்போ இந்த ட்ராப்னால என்ன வந்துட்டு நியூட் போட்டோ ஷூட்லாம் வந்துட்டு எடுக்க சொல்றாங்க, நான் இதெல்லாம் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா தான் கேட்டுட்டு இருப்பாவ. இதை கேட்கும்போது ஹேனுக்கே அப்படியே கண்ணெல்லாம் வர கலங்கிடும். அதுக்கப்புறம் யூனாவும் ஹேனும் வந்து ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா, அந்த போட்டோஸை காமிச்சு இந்த மாதிரி இந்த விஷயத்துல உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா இப்போதைக்கு ஹேன் கிட்ட வந்துட்டு பதில் இல்லைல்ல, அவனும் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாம அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். ஒருப்போ வந்துட்டு ஜுனா கிட்ட வந்துட்டு பேசிட்டே தான் போயிட்டு இருப்பான். நீ இந்த மாதிரி பண்றது வந்து சரி கிடையாது, சூஜா கீழ எல்லாம் வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்லுவான், எங்க பாஸ் செத்து போயிட்டதுக்கு அப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க, எல்லாருமே ஒரு ஒரு தசைக்கு வந்து பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுவும் இல்லாம அவர் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் வந்து காப்பாத்தலையே, நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலின்னு சொன்னாங்களே, இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி போய் தான் சொல்லிட்டு இருப்பான் அவன். ஹேனுக்கும் எப்பவும் போல பதிலே கிடையாது. ஆமா, இந்த ஹேனோட பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டியும் போகாம எப்படி சூஜா கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்லுவான், அவருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, அதனால அவரால் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சூஜாவே வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான், அதனாலதான் இப்போ நம்மளோட ஹோட்டல் கூட அவங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பாஸ் தானே அவங்கள வந்துட்டு பாக்குறதுக்காக அடுத்து கிளம்பி போயிடுவான். அடுத்து சோயா வந்துட்டு டியூஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில முன்னாடி அவங்க அம்மா நடந்து போவாங்க, பின்னாடி கிம் நடந்து வந்துட்டு இருப்பான். அவங்க அம்மாவை பார்த்தது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பாளா, இந்த கிம் வந்துட்டு நம்மளை பார்த்துதான் ஓடி வரா அப்படின்னு சொல்லிட்டு பேனு கையை விரிச்சிட்டு இருப்பான். இவனை தாண்டி அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிப்பா. இவன் வந்து பழைய ஞாபகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணும், ஓ இப்போ நம்ம வேற ஒரு உருவத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வர வந்துருவான். சோயாவும் சீனும் வர பாத்துருவாங்களா, யாரா இவன், ஆம்பளை பொறுக்கியா இல்ல பொம்பளை பொறுக்கியான்னு தெரியல, வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சோயா எல்லாம் ஓடி போயிட்டு அங்க இருக்க ஒரு பூந்தொட்டி இருக்குல்ல, இதை எடுத்து மண்டையிலே போட்டுடுறேமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது, இது பத்தாது நான் பெருசா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட பெரிய மரம் இருக்கிற பூந்தொட்டியை எடுத்துட்டு ரெண்டு பேரும் வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது தாத்தா அங்க வந்துடுவாரு. தாத்தா வந்துட்டு இவனை பார்த்ததும் சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததும் அவங்க வீட்டுல காங்குன்னு சொல்லிட்டு ஒரு நாய் இருக்கும், அதை வந்துட்டு அவுத்து விட்டுருவாரு தாத்தா. அந்த காங்கம் வேற ரொம்ப ஆக்ரோஷமா வேற ஓடி வந்துட்டு இருக்குமா, இதை பார்த்துல கிம்மு கொஞ்சம் ஜர்க்காயிடுவான். ஐயோ வந்துச்சுன்னா கொத்த பிடிக்கிட்டு ஓடிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓடி வந்து இவன் மூஞ்ச வேற நக்கிட்டு இருக்கோம். ஓ நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட பேச்சுவார்த்தை வேற நடத்திட்டு இருப்பான். இதை பார்க்கும்போது அப்படியே ஃபேமிலியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படிடா எங்க காங்க உனக்கு தெரியுமா என்ன, அது ஒருத்தரையும் விட்டது கிடையாது, உனைய மட்டும் மூஞ்ச நக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இனி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்பானா, அப்பதான் நம்ம ஷின்னுக்கு வந்துட்டு ஞாபகம் வரும், ஓ கடைக்கு வந்தாருல்ல அவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோயால கடைக்கு வந்தா கடையோட போக வேண்டியதுனடா, என்னடா வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, பாடி சோடா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிம்ம வந்து உணர்ச்சி வசத்துல சோயாவோட பேர் சொல்லுவான். என் பேர் எப்படி தெரியும், காங்கும் வந்துட்டு உங்ககிட்ட பழகுது, எங்க எல்லாரையும் நீ ஃபாலோ பண்றியா, அம்மா இவனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு கிட்ட வேற அது சொல்லிட்டு இருக்கோம். இங்க நடக்கிற போர்க்களத்துல காங்கல்ல அவன் காலை வேற பிடிச்சு நோண்டிட்டு இருக்கோம் பாசமா, டே டே இருடா இங்க நடக்கிற போர்க்களத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட பாசத்தை காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்க புருஷன்ல வீடு கட்டுறதுக்காக என்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய வேற சொல்லி விட்டுருவான் அவன். இப்படி சொல்லியாச்சும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிபிடா வேற போட்டுக்கிட்டு இருப்பான் அவன். இதை கேட்டதும் சின்ன சோயாவெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, டே என்ன ஏமாத்திரியா, அவர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட காசு புடுங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு கிம்மு வந்துட்டு இவங்க எப்படி வீடு கட்டினாங்கன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி, இந்த மாதிரி என்கிட்ட எக்ஸ்ட்ரா $20,000 வாங்கியிருக்காங்க, நீங்க அதை கொடுக்குற வரைக்கும் இது ஏன் வீடுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒரு வீட்டுக்குள்ள போயிடுவான். அவன் உள்ள போனதுமே அவன் ஃபேமிலியோட அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்
இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரிய வந்துட்டு அவனுக்கு காட்டுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டுருப்பானா, இப்படியே நிக்கும்போது ஷின்னும் ஃபேமிலியும் வந்துட்டு, "டேய் பொய் சொல்றியா? எங்கள ஏமாத்திட்டு எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்ட. மரியாதையா வெளிய போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற ஷின்னு கத்திட்டு இருக்கோம். அதுக்கு கிம்மும் வந்துட்டு, "பரவால்ல இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்காக நம்ம பேர டேமேஜ் பண்ணாலும் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்ளோ கடன் வாங்குனா, அவன்கிட்ட வாங்குனா, இவன்கிட்ட வாங்குனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பொய்யா வேற அள்ளி திணிச்சிட்டு இருப்பான். உடனே தாத்தாவும் ஷின்ன பார்த்துட்டு, "சாரிம்மா மன்னிச்சுக்கம்மா, என் புள்ளைய நான் சரியா வளர்க்கலன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் விடுற கதையெல்லாம் பார்த்த உடனே ஷின்னுக்கு அப்படியே மயக்கமே வேற வந்துடும். இப்போதைக்கு வேற வழியே இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேற நினைச்சிட்டு கிம் அப்படியே நின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு அவனே அஞ்சலி செலுத்துறதுக்காக உள்ள போயிட்டு போட்டோவை பார்த்துட்டு வேற கதறி கதறி உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இவன் அழுகுறத பார்த்தோன்னே அந்த பக்கம் சோயால, "என்ன நம்மள விட அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, யாருமா இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வேற பேசிட்டு இருப்பான். "டேய் வாயை மூடுறி" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னு வேற அவ வாயை மூடிட்டு இருப்பா. அடுத்து ஹேனை கட்டுவாங்க. அவனோட பாச பாக்குறதுக்காக கையில பொக்கேவெல்லாம் எடுத்துட்டு ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருப்பானே. போட்டிருக்கிறது ஹீல்ஸ் எல்லாம் எப்பவும் போல பொத்துன்னு வலிக்கி விட்டுரும். சரி சரி எப்பவும் நடக்கிறது தானே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு 3 தடிமாடுங்க வேற நின்னுட்டு இருக்கோம். "யாரை பார்க்க போற? யார் நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொக்கே வந்துட்டு சூரிய வெளிச்சத்துல வைக்கணும். அதுவும் இல்லாம சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ டாக்டர் மாதிரி பேசுவாளா, உன்னை டாக்டர் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அந்த தடிமாடுங்களும் வந்துட்டு அந்த பாச பாக்குறதுக்காக இவளை உள்ள விட்டுருவாங்க. உள்ள போய் அவரை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் படுத்த படுக்கையா தான் இருப்பாரு. அதை பார்த்து கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பேசின சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். "எனக்கு வயசாயிடுச்சுல, அதனால இந்த கேங்ஸ்டர் தொழிலெல்லாம் விட்டுட்டு ஊரு பக்கம் போயிட்டு செட்டில் ஆக போறேன், ஃபார்மிங் பண்ண போறேன் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் வந்துட்டு அந்த சூஜாவும் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். 2 பேரும் மனசுக்குள்ள வந்துட்டு விரோதியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா 2 பேருமே வந்துட்டு இவருக்கு கீழே வேலை பார்க்கறதுனால ஒன்னா தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, "ஹேண்ட் சீக்கிரம் எந்திரிங்க பாஸ், நீங்க வந்து ஃபார்மிங் பண்ண போனோம்ல உங்க ஒய்ஃப் கூட" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 மோட்டிவேஷனை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்த வீட்டுல கிம்ம தான் காமிப்பாங்க. கிம்மோட டாடி வந்துட்டு அவனை தனியா கூப்பிட்டு வச்சு, "இந்த மாதிரி இங்க 2 லேடிஸ் இருக்காங்க, அதனால ஒழுங்கா பார்த்து பத்திரமா நடந்துக்கோ பையன், இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வர விட்டுட்டு இருப்பாரு. கிம்முக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். பரவாயில்லையே நம்ம டாடி பொறுப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு அவன் பாட்டுக்கு அவன் வீடு மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு தானே தெரியும் அது அவன் வீடுன்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாரும், "என்னடா உன் வீடு மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு" சொல்லிட்டு சோயாலாம் வேற கலாய்ச்சிட்டு இருக்கும். இருந்தாலும் அவன் அசரவே மாட்டான். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பானா, கிம்மோட டாடி வந்துட்டு அவனுக்காக அதாவது போட்டோக்கு முன்னாடி சாப்பாடு வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து இவனுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா அதையும் உட்காந்து வேற நொறுக்கிட்டு இருப்பான். சோயாலாம் மறுபடியும் வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவனை. சோயா பார்க்கறத பார்த்தோன்னே கிம்மோட டாடி, "இல்ல விடுமா விடுமா அப்படிலாம் பார்க்காத, இவன் சோறு தண்ணி இல்லாம வீடு இல்லாம இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பாடு கிடைச்சோன்னே இப்படி சாப்பிட்றான் போல" அப்படின்னு சொன்னதுமே கிம்மு சொல்லுவான், "ஆமா எங்க அம்மா சமைச்ச மாதிரி இருக்கு" அப்படின்னு சொன்னதுமே கிம்மோட டாடியும் வந்துட்டு கிம்மு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஒரு மாதிரி கிம்மையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவரு. அப்புறம் கிம் வந்துட்டு இந்த மாதிரி அவன் செத்து போனதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஷின்னும் வந்துட்டு சோயா வந்து, "நீ சாப்பிட்டல்ல போய் தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அதுக்கப்புறம் தாத்தாவையும் வந்துட்டு வீட்டுக்குள்ள அமுச்சு வச்சிரும். யாரும் போயிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இன்சூரன்ஸ் விஷயத்தை பத்தி ஷின்னு சொல்லுவான். "இந்த மாதிரி காசெல்லாம் நாங்க வாங்கல" அப்படின்னு சொல்லும்போது கிம் வந்து கேட்பான், "ஏன் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டா" அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஷின்னு வந்துட்டு சொல்லுவா, "இந்த மாதிரி சத்தமாலாம் பேசாத, என் பொண்ணுக்கு வந்துட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு தெரியாது. நாங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சு தான் ஃபியூனரலே பண்ணோம், அவளுக்கு தெரியக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தை அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு குட் பை சொல்ல கூட சான்ஸ் கிடைக்கல, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு இருப்பா ஷின்னு. ஆனா இங்க உள்ள சோயா வந்துட்டு ஒரு பேப்பர் வச்சு பார்த்துட்டு இருப்பா. அதுல வந்து ஒருத்தங்க மேல இருந்து கீழே வந்து செத்து போற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இவளுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு காட்டுவாங்க. ஸ்கூல்ல வந்து இவளுக்கு பின்னாடி உட்காந்து பசங்க எல்லாம் வந்துட்டு இவங்க அப்பா சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்களாம் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பேப்பரை வந்து நசுக்கி போட்டு அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் உங்க அப்பா சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் அவகிட்ட தானே பேசியிருப்பாங்க, அதனால அவ ரொம்ப நம்புவா சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு. அடுத்து இந்த ஷின்னு வந்துட்டு கிம் எக்ஸசைஸ் பண்ற பொருள் எல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு இருப்பாளா, அதை வந்து டாடி தொடச்சு அவர் யூஸ் பண்றதா சொல்லிட்டு இருப்பாரு. "உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லுவோம். "எனக்கு ஒன்றும் வயசாகலையே, இதை பாரு எப்படி யூஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேற செஞ்சு காமிச்சிட்டு இருப்பாரு. சோயா வந்துட்டு கிம்மோட புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பா. "நீ இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் நான் படிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இருப்பாளா. ஷின்னுக்கு கோவம் வந்துடும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் பிடிங்க அவ பாட்டுக்கு சாக்கு பையில அடைச்சு வச்சுட்டு இருக்கும்போது சோயா எல்லாம் கதறி கதறி உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. "இதெல்லாம் நான் தான் வச்சுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பார்க்கும்போதே அவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். கிம் இதெல்லாம் நின்று பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பான். அடுத்து இந்த சீனை கட் பண்ணி ஹேனை கட்டுவாங்க. அவன் பாட்டுக்கு ஒரு ஷாப்ல உட்காந்து வேற சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி யூனாக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இவனே சோக கடல்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது இவ வேற தனியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு, "உங்க பக்கத்துல உட்காந்து நாங்களும் தண்ணி அடிக்கிறோம் சரியா, உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு சேர் எடுத்து போட்டு வேற உட்கார ஆரம்பிச்சிருவானுங்க. அதுல ஒருத்தன் உட்காரதுக்கு முன்னாடியே ஹேன் வந்துட்டு சேரை பிடிச்சி தள்ளி விடுவான். பொதால்னு வரை கீழே ஊந்து கிடப்பான். "எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும், மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா அடி வாங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை விரட்டி விட்டுருவான் இவன். அவனுங்க வேற போகாம கீழே பூச்சி தள்ளி விட்டதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பானுங்களா. இவன் அப்படியே முறைக்க தான் செய்வான். "சார் நாங்க போறோம், அங்கிட்டு போய் உட்காந்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க போய் ஓரமா உட்காந்துருவானுங்க. ஹேனுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப அந்த போட்டோ பிரச்சனையில இருந்து அவளை எப்படி காப்பாத்தி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் வேற நினைச்சு
நினைச்சிட்டு இருப்பான். இந்த ஒரு சிக்கலால அவ வந்துட்டு நியூட் ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் வந்துட்டு போஸ் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவள புடிச்சு கட்டாயப்படுத்திட்டு இருப்பானுங்க எல்லாரும். அதெல்லாம் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பக்கத்துல நம்ம கிம்முல்ல உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். நிம்மதியா ஃபீல் கூட பண்ண விட மாட்றானுங்களே, யார்ரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கிம் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். நேரா நம்ம ஹேனு கிம் முன்னாடி போய் உட்காந்துட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை? இதோட 10 வாட்டி அப்பா அப்பான்னு அழுவுறடா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். ஹேனை பார்த்ததும் இன்னும் வேற கதற ஆரம்பிச்சிருவான். எங்க அப்பா எவ்வளவு பொறுப்பானவர் தெரியுமா? அவரை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். சரி உட்றா உட்றா, இந்த மாதிரி வந்துட்டு லைஃப்ல சில விஷயம் நடக்கத்தான் நடக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்போம் நம்ம ஹேனும். நம்ம ஹேன் சொல்ற மோட்டிவேஷன் ஸ்பீச் அட்வைஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிம் வந்துட்டு வாயை பிதிக்கிட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹேனை பார்த்துட்டு உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு என்னை பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லும்போது, கையில இருக்க கருவாடை எடுத்து காமிச்சு கருவாடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சோம். ஐயோ நான் எங்க அப்பாவை பத்தி சொல்லி அழுவ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து கதறிட்டு இருப்பானே, இதுக்கு மேல இங்க வேலையெல்லாம் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சின்னு ஹேன் வந்துட்டு பில் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பா. அதுக்கு கிம் வந்துட்டு சொல்லுவான், இவ்வளவு நேரம் ஸ்டோரியை கேட்டீங்களா, நான் தான் வந்து பில்லு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்டை உட்காந்து தடவிட்டு இருப்பான். கிம்மா வந்துட்டு சொல்லுவான், என்னோட ஸ்டோரி கேட்டிருக்கீங்களா, நான் தான் உங்களுக்கு பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை வேற தொலாவிட்டு இருப்பான். இவன் தொலாவுறத பார்த்தோன்னே இவங்கிட்ட காசு இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேனும் வந்துட்டு ஒரு பக்கம் பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவகிட்டே வந்து காசு இருக்காது. உடனே ஹேனும் வந்துட்டு நேரா மாயா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருவான். ஏய் மாயா, இந்த மாதிரி காசு குடுறி, தூங்கிட்டியா என்ன, இங்க பாரு எங்க கிட்ட காசு இல்லை, ஒழுங்கா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுவோம். உடனே பக்கத்துல இருக்க லேடி வந்துட்டு, பைத்தியமா நீங்க 2 பேரும் ஒழுங்கா காசு கொடுக்குறீங்களா இல்லைன்னா மாவாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹேன் வந்துட்டு ஒரு 2 பேர் இவ கூட உட்காந்து குடிக்கலான்னு கேட்டிருப்பானுங்களா, அவனுங்க கிட்ட ரொம்ப திமிரா டே எனக்காக காசு கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருப்பாளா. அவனுங்க வேற காண்டாயிடுவானுங்க. இவளை போட்டு வேற அடிக்க வர மாதிரி வேற எந்திரிச்சிட்டு இருப்பானுங்களா. இந்த பக்கம் கிம் எல்லாம் வேற உதட்ட பிதிக்கிட்டு வேற அப்படியே நின்றுட்டு இருப்பான். டே என்னடா இங்கே நிக்கிற, வாடா ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த லேடி இல்ல அவங்க டேபிள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அங்கேயே வேற காசு இருக்கும். காசை வச்சுட்டு ஏன் இதுங்க 2 பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்க, குடி வந்துட்டு மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா இப்படிதான் மூளை கலங்கிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அந்த காசை எண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே வந்துட்டு நம்ம ஹேனும் வந்து ஒரு பாய போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவானா. அவன் நடந்து போற ஸ்டைல கிம் பார்க்கும்போது இந்த ஸ்டைல நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேற போயிட்டு இருப்பான். 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல தானே ஸ்டே பண்ணிருப்பாங்க. அதனால ஒன்னா தான் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. உடனே இந்த ஹேன் இல்ல என்னடா ஃபாலோ பண்ணிட்டு வரியா பாடி சோரா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல எனக்கு தான் இங்கதான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் வந்து சொல்லிட்டு இருப்பான். கிம்முக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கிட்டே போயிட்டு, நீங்க ஒரு ஆக்ட்ரஸா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா எல்லாரும் இப்படியே கேக்குறீங்க, நான் ஒரு பொம்பளையே கிடையாதுடா, நான் ஒரு ஆம்பளடா அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையில வேற உளறிட்டு இருப்பான் அவன். ஆனாலும் இந்த கிம் விடவே மாட்டான். இல்ல இல்ல உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், இருங்க இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வேற உத்து பார்த்துட்டு அப்படியே கிட்டே வேற போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி கிம் கிட்ட வரதை பார்த்தோன்னே இந்த ஹேண்ட் பக்கி பயவுல இருக்குல்ல அவனையும் மீறி அவனுக்குள்ள இருக்க பொண்ணு வந்துட்டு வெளியே வந்து அப்படியே வேற கிஸ் பண்ணி விட்டுருவான் அவனை. இந்த மாதிரி கிஸ் பண்ணும்போது 2 பேரையும் வந்துட்டு ஒரு நிமிஷம் பழைய உருவத்துக்கு காட்டுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க கையில கட்டியிருக்க வாட்ச் வேற அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை அடிச்சதான் அவ்வளவுதான் 2 பேரும் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவானுங்க. அதுக்கப்புறம் தான் அவனுங்களுக்கு தெரியும் இவனுங்க 2 பேர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மச்சான் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற கட்டி பிடிச்சி அங்கேயே வேற உருண்டு பொறல ஆரம்பிச்சிடுவானுங்க. அடுத்து இவனுங்க 2 பேரும் சேர்ந்து அவனுங்களோட ஃபேமிலி லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட என்னென்ன சேட்டெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வர எபிசோட்ல வந்துட்டு பார்க்கலாம். அதுக்காக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா? அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.